அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார், அதை உணர்ந்து கொள்வது தான் நமது வேலை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அப்படி நமக்குள்ளே இருக்க இறைவன் வெளிப்படுகிறார் அல்லது நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த சந்தேகமானது எல்லாத்துக்குள்ளேயும் பரவலாக இருக்கத்தான் செய்யுது. அது எந்த மாதிரியான காரணிகளை கொண்டு நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேர் தியானம் செய்வாங்க. அப்படி தியானம் செய்யும் போது இந்த பிரபஞ்சத்தை பற்றின புரிதல் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்ல ஆழ்நிலை தியானம் நிறைய வருஷம் பயிற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு உணர்வுகள் ஏற்படும். அதன் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் சாமி ஆடுறவங்க இருப்பாங்க. சாமி ஆடுவதன் மூலமாக அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத சக்தி இறங்குவதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அப்போ ஏதோ ஒரு சக்தி தன்னை தாண்டி தனக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போனோன்னா சில பேர் பக்குவம் அடைந்திருப்பார்கள். பக்குவம் அடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலக பந்தங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மாயை அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு எதிலும் ஒட்டி ஒட்டாதவாறு இருப்பார்கள். இந்த தாமரை இலையில் தண்ணி நிற்கிற மாதிரி எதனுடன் முழுமையாக கலந்து நிற்க மாட்டார்கள். எல்லாத்தையும் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களாக இருப்பார்கள். நான் சொல்வது அந்த வகையாக வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு ரொம்ப எளிதில் புரியும். குடும்பத்தோடு தான் இருப்பாங்க, குழந்தைகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருப்பார்கள். இவங்கெல்லாம் ரொம்ப பக்குவ நிலை அடைந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்கெல்லாம் ஒரு பெரிய உணர்தலை உணர்ந்து கொண்டவர்கள். நிறைய பயிற்சிகள் அதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அப்படிங்கிறது. அதையெல்லாம் தாண்டினது தான் இந்த பக்குவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடர் பயிற்சியின் காரணமாக வருவது. அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். இல்லை இப்போ வீட்டில் அல்லது நான் செய்கின்ற செயலின் மூலமாக என்னுடன் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு நான் எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீடு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப விசித்திரமான உலகம். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்ம தான் ஏதாச்சும் ஒரு தேவையை மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கலைன்னா சோகமாயிட்றோம்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்போவுமே வீட்டில் இருக்கவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடன் பூரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரி ஒரு தெளிவான நிலைப்பாட்டுடன் இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முடிவாகட்டும், இறைவனை கேட்டு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அது அப்படியே கோடு கழிச்ச மாதிரி இருக்கும். அந்த முடிவு தவறி போகவே போகாது. அப்பையெல்லாம் நீங்கள் தெளிவான மனநிலையில், அதுவும் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் அது எல்லாமே அமைந்திருக்கும். தெளிவாக பாருங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் முடிவெடுத்திருந்தாலும் சரி, ஒரு குழப்பமான முடிவாக இருந்திருக்கும். இதில் என்ன முடிவெடுத்துக்கிறதே தெரிஞ்சிருக்காது. இறைவன்கிட்ட போய் அமைதியாக பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும், அதை செய்ய அப்படின்ட்டு. அதை செஞ்சுருப்போம். கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிருக்கும். அப்போல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இறைவனோட தொடர்பில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் மனக்குழப்பத்திலேயே சில முடிவுகள் எடுக்கிறது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் அது தவறுதலாகவும் போயிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த பெரிய பாண்டில் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி வைஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு கனவுகளின் மூலமாக என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சமானது உணர்த்தும், இறை சக்தியானது உணர்த்தும். ஏன்னா ஒரு சிலர் நேரில் பேசினா தான் நம்புவாங்க. சில பேர் சில விஷயங்கள் சூட்சமமான விஷயங்கள் மூலமாக சொல்லும்போது நம்புவார்கள். சில பேர் கனவின் மூலமாக சொன்னாலே புரிந்து கொள்வார்கள். அப்படி பிரபஞ்ச சக்தி நம்மளோட தொடர்பு கொள்ளுது, இதுதான் நடக்க போது, இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கும் போதே அந்த இறை சக்தி உங்களுள் மேல் எழும்பி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த இறைசக்தி எப்போ மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா, இறைவன் மீது நாம் வைக்கின்ற அதீத நம்பிக்கை எல்லாம் நீதான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு போகும்போது இறைவன் நம்மை பற்றி கொள்கின்றார். நமக்கான வழியை அவர் காட்டுகின்றார். எந்த நேரத்துலையும் அந்த பிடியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களை வழி நடத்துவதற்காக முடிவெடுத்த பின்னர் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். நாம் பின்வாங்கி விடக்கூடாது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு சொல்வதெல்லாம் பலிக்கும். நாவில் குடிகொண்டிருப்பார் இறைவன். நீங்கள் சொல்கிறது நல்ல வார்த்தைகளாகவே இருக்கும். ஒரு தீய வார்த்தை கூட ஒருத்தருடைய நாவிலிருந்து வரவில்லை என்றால் அந்த நாவில் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார் என்று பொருள்.
எதற்காகவும் எதிர்மறையாக பேச மாட்டாங்க, தீய வார்த்தைகளை பேச மாட்டாங்க. எப்போவுமே நல்ல வார்த்தைகள், மங்களகரமான வார்த்தைகளைவே ஒருத்தர் பயன்படுத்துகிறார் என்னும் போது கண்டிப்பாக அவருடன் இறைவன் இருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சில பேரெல்லாம் பார்க்கும்போது சூரிய பிரகாசம் போல இருக்கும் அவங்க முகம். அப்படியே என்ன சொல்கிறது, சித்தர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கி சில இடங்களில் சித்தர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திருவோரங்களில் இருப்பவங்க நம்ம அதுக்கு கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இந்த திண்டுக்கல் பகுதியிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அழுக்குமுட்டை சித்தரையா, பிச்சை சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் குளித்ததில்லை, ஆனால் அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் இருக்கும், அந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி வாழ்கின்ற சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லற தர்மத்தில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள். அந்த வகையில் நீங்களும் ஒரு தரா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். தன்னை எக்காரணத்தை கொண்டும் வெளியே காட்டி கொள்ளாத மனிதர்கள் அவர்கள் எல்லாமே. தனக்குள் நிகழ்கின்ற அந்த அற்புதத்தை, அந்த மாயாஜாலத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னுள் நடப்பதை புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்பதே ஞானியர்களின் கூற்று. அந்த வகையில் தனக்குள் நடக்கின்ற அந்த அற்புதங்களை புரிந்து கொண்டவர்கள் எல்லையில்லாத இன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். நம்ம இயற்கையாக இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், திடீர் நம்மளுக்கு அந்த காட்சிகள், அற்புதமான காட்சிகள், தீபாராதனை காட்டுறது, பூக்கள் சரிஞ்சு கீழே விழுவது ஆசீர்வாதமாக, இல்லை எதிர்பாராமல் நம்ம கையில் பிரசாதம் வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்களும் தெய்வ அனுகிரகத்தை காட்டக்கூடியது தான். இது சின்ன சின்ன புரிதல். நம்மளால் ரொம்ப பெருசாக புரிஞ்சுக்க முடியலன்னா இறைவன் இறங்கி அந்த மாதிரி தான் புரிய வைப்பார், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா மனசுக்குள்ளே பேசுகின்ற அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு விட்டால் மனது நம்மிடம் பேசும், இறைவன் நம்மிடம் பேசுவார் உள்ளிருந்து. அதை புரிந்து கொண்டு விட்டால் நம்மளுக்கு இந்த சகுனங்கள் எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா உள்ளிருக்கின்ற அந்த முடிவே நம்மளுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத வகையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். கோயில் மணி ஓசை அடிப்பது நம்ம வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது கௌரி பேசுவது, இல்லை மாடு கத்துவது, மயில் அகவுவது, இந்த மாதிரி நிறைய சுப சகுனங்களாக நமக்கு தென்படுகிறது என்றால் இறைவன் அருகிலிருந்து நம்முடன் பேசுகிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி அற்புத சக்திகளை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படின்னா, அப்படி பெற்றிருந்தோம் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் நம்மளால் சொல்ல முடியும், இறைவனை நம்பி இருக்கும் அந்த மனது. அப்போ இறைவன் நமக்கு எந்த அளவுக்கு கொடுக்கின்றாரோ அந்த அளவுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். இறைவனுக்கல்ல, இறைவன் படைத்தவைகளுக்கு. ரொம்ப முக்கியம் அதுதான். அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறது இறைவன் மீது நீங்கள் அன்பு வைக்க தேவையில்லை, இறைவன் படைத்தவற்றின் மீது, படைத்த ஜீவராசிகளின் மீது நீங்கள் அன்பு வைக்கும்போது இறைவனின் மீது அன்பு வைத்ததற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு விதமான ஆற்றல், அது சக்தி மிகுந்தது. எல்லா உயிரினங்களுக்குள்ளும், குறிப்பாக மனிதர்களுக்குள், மற்ற மிருகங்களுக்குள், ஏனைய ஜீவராசிகளுக்குள், தாவரங்களுக்குள் எல்லாமே ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். அந்த சக்தி இல்லாமல் ஒரு பொருள் இருக்குமாயின் அது ஜடமாக இருக்கும். அந்த பொருள் ஒரு நகர்விற்கு ஆட்பட வேண்டுமென்றாலும், ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றாலும் அந்த பொருளுக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். அது இயக்க சக்தி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சக்தியானது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, நாம் தினம் தினம் நம்முள் இருக்கின்ற சக்தியானது தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஜடமாக இந்த உடம்பு இருக்கிறது. காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த இயக்க சக்தியானது வெளிப்படுகிறது. அது ஒரு சிலருக்கு மந்தமாகவோ ஒரு சிலருக்கு அபரிவிதமாகவோ இருக்கக்கூடும். அதே போல்தான் எல்லா வேலைகளிலும் எல்லா செயல்களிலும் அந்த சக்தியானது வெளிப்படுகிறது. அப்போ எல்லா மனிதர்களுமே ஆற்றல் பொருந்தியவர்கள், அனைவருமே சக்தி உடையவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றியது, அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த சக்தியை பற்றிய விஷயம். இது எல்லோருமே எளிதில் உணர்ந்து கொள்ள முடியுமானா, அந்த பற்றற்று இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் தன்னை பற்றி தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமுடையவர்களுக்கு இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இந்த தெய்வ சக்தி அல்லது அந்த ஒரு அபரிவிதமான ஆற்றலானது நம்முள் இருப்பதை எதை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா,
இந்த உலக பொருட்களின் மீது பற்று வைத்திருப்பவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. ஒன்று, எந்த ஒரு நொடியில் தன்னை பற்றி தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு நமக்கு வருகிறதோ அந்த நேரத்திலேயே நாம் அந்த தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இந்த நினைவு வந்துட்டாலே போதும், நம்ம யார், நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் அப்படின்னாலே அவனுக்குள்ளே இருக்க தெய்வ சக்தியானது வெளிப்பட ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வந்துடுறது இல்லை. பலவிதமான எண்ணங்களால் சூழப்பட்டு, பலவிதமான கற்பனைகளால் சூழப்பட்டு தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு பிறருக்கு அடிமையாக இருந்து வாழ்ந்ததற்கான ஒரு சுவடு கூட இல்லாமல் வந்த வழியே சென்றவர்கள் ஏராளம். ஆனால் அதில் சிறப்பான மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த படைப்பின் ரகசியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றும் பொழுதே கண்டிப்பாக இறைவனின் அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள். அந்த தெய்வசக்தி உங்களை சரியாக இயக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பெருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, ரொம்ப அபரிவிதமான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகிறது அப்படின்னாலும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யாராவது உங்களை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு எல்லையற்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கொண்டு பொறுமையாக நின்று யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகி இருப்பின் கண்டிப்பாக அது எல்லாம் அந்த இறைவனின் ஆசியால், அந்த அருட்கருணையால் உங்களுக்குள் இருக்கின்ற தெய்வ சக்தியின் வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அருளை பெற்றவர்களால் மட்டும்தான் அந்த நிலையை கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா சாதாரணமாக சிரிக்கிற நேரத்தில் சிரிச்சுட்டு, கோவப்படுற நேரத்தில் படார்னு கோவப்பட்டுட்டு, அதுவும் தப்பு இல்லாதவங்க மேலே கோவப்பட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறது, இந்த மாதிரி இயல்பான மனிதர்களாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னிலை தவறாமல் பொறுமையை கைவிடாமல் ஒருவனால் இருக்க முடிகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியானது தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றின தேடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டாயிருக்கும். பிரபஞ்சத்தை பற்றின தேடுதல், குறைந்தபட்சம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்ம இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின சிந்தனை. சூரிய ஒளியானது இருக்கிறது, அதனுடன் சேர்ந்து காற்று வீசும் சத்தமானது கேட்கிறது, அந்த இதமான தென்றல் என்னை வருடி செல்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆழமான ஒரு ஓசையானது கேட்டுக்கொண்டே இருப்பதை உணர முடிகிறது. இந்த மாதிரி தன்னை சுற்றி இருப்பதை உணர்ந்து கொள்ள முற்பட்டாலோ அல்லது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டாலோ, அதை தேடும் பொழுதோ கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற அந்த அதீத சக்தி வெளிப்படும் போதுதான் அதை பற்றியெல்லாம் எண்ணங்களே முதலில் வரும். இல்லைன்னா மாக்கள் போலவே நாமும் சுற்றி தெரிந்து கொண்டிருப்போம். இதில் மிருகங்கள் அப்படின்னு போனோன்னா அவங்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதனால் இந்த இடத்துல நம்ம மாக்கள்னு சொன்னது கூட தப்பு தான். அந்த ஜீவன்கள் தான் உண்மையாக இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றன. நாம் இயற்கையை விட்டு பிரிந்து சென்று விட்டோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அளவில்லாத இன்பம் இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சிலருக்கு அந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இந்த திருநாமம் தான், அப்படி முழுமையாக சரணடையக்கூடிய நிலையில் இருப்பார்கள். சில பேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலும் அந்த வழிபாடு அப்படிங்கிறதோ தெய்வம் அப்படிங்கிறத பற்றியோ எண்ணம் இல்லாதவங்க திடீர்னு தன்னோட வாழ்க்கையில் எல்லாமே இறைவன் அப்படின்னு மாறியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நபர்களை உங்களால் பார்க்க முடியும். அப்படி மாறினாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அற்புத மாற்றமானது அந்த இறையாற்றலினால் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் சறுக்கிக்கிட்டே போயிருக்கும், திடீர்னு ஒரு நிலையில் மேலே எழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சியே அபரிவிதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இறைவனோட கருணை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அலறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இறைவனை பற்றி பேசும் பொழுதோ இறைவனை பற்றி அறிய முற்படும் போதோ அவர்களுக்குள் எழுகின்ற ஆனந்தத்திற்கு ஒரு அளவில்லாமல் இருக்கும். அதெல்லாமே இறைவனோட அருட்கருணை தான் அப்படின்னு சொல்லலாம்.
சக்தி மிகுந்த கனவுகள் அப்படியே தத்ரூபமாக என்ன நடக்கப் போகுதோ அதை சிலருக்கு இறைவன் முன்னரே அறிவிப்பார். சிலருக்கு அசரீரியாக ஏதோ ஒரு குரலின் வாயிலாக அறிவிப்பார். சிலருக்கு தெய்வம் மனித ரூபேனா அப்படின்னு ஒரு மனித ரூபத்திலேயே உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போவார். எங்கே தப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்திட்டு போவார். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களால் காலத்தை கடந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் காரணிகள் இருக்கிறது அப்படிங்கும் போது, இந்த மாதிரி காரணிகள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இறைவன் உங்களுக்குள் வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுக்குள் இருந்த அந்த தெய்வ சக்தியானது வெளிப்பட்டிருக்கிறது. அதை முறையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னும் பல்வேறு காரணிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றா எடுத்து அலசி ஆராயும் பொழுது நமக்குள் இருப்பது எப்படிப்பட்ட சக்தி அப்படிங்கிறதும் அதோட வீரியத்தன்மையை பற்றியும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு தேடல் இருக்குது இல்லைங்களா? அவங்கெல்லாம் இந்த ஆன்மீக பயணத்தின் போது சில முடிவுகளை உடனே எடுப்பதன் காரணமாக, சில தவறுகளை செய்வதன் காரணமாக அவங்களுக்கு அந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படும். அது எப்படியெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இப்போ ஆன்மீக முன்னேற்றம் நிறைய குரு மூலமாகவோ, நிறைய தெரிந்து கொள்வதன் மூலமாகவோ, சுயமாக அறிந்து கொள்வதன் மூலமாகவோ நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அது ஒரு சில அறிகுறிகள் ஏற்படுகிறது அல்லது சில வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் உங்கள் கண்கூடாக தெரிகிறது அப்படின்னா உடனே நம்மளே ரொம்ப உயர்வாக நினச்சிக்க கூடாது. நம்ம இன்னும் ஒரு பெரிய படிநிலையெல்லாம் எட்டி பிடிக்கல, அப்போ தான் ஆரம்பம். உடனே எனக்கு எல்லாம் கை கூடிடுச்சு அப்படிங்கிற அந்த நினைப்புக்கு எப்போவுமே ஒருத்தர் வந்துடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதே போல் அந்த காலகட்டங்களில் அந்த நம்மளோட வெற்றி அப்படிங்கிற பேரில் எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையை பிறரிடம் காட்டக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உள்ளார்ந்த அனுபவங்கள், அந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறத கூட தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட ஒப்பிட்டு என்றைக்குமே பார்க்கக்கூடாது. குருமார்கள் சொல்லி தந்திருப்பாங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும், சக நண்பர்களுக்கு வேறு அனுபவம் கிடைத்திருக்கும். இப்படி இருக்கையில் ரெண்டு பேர்த்தோட அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அனுபவம் கிடைப்பது ரொம்ப அரிதுன்னு வருது. இன்னும் சொல்லப்போனால் குருவுக்கு கிடைத்தது சிஷ்யனுக்கோ, சிஷ்யனுக்கு கிடைத்தது குருவுக்கோ அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று உறுதி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம கடந்த காலத்திலேயோ அல்லது நிகழ்காலத்திலேயே ஏதேனும் தவறு செய்திருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு விஷயங்களில் சிறப்பாக செயல்பாற்றி இருந்தாலோ அதையே நினைத்து கொண்டு இருக்கவும் கூடாது. காலம் ஓட ஓட நாமும் அதனுடன் பயணிக்க வேண்டும். புதிதாக தேடுதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரு இடத்துல செய்த தவறுக்காகவோ ஒரு இடத்தில் கிடைத்த வெற்றிக்காகவோ அப்படியே அந்த இடத்தில் உறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ புதிதாக ஏதாவது அனுபவங்கள் வருது அப்படிங்கும் போது அதுக்கெல்லாம் பெரிய அளவிலான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை அனுபவமாக உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதனை வைத்து தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு எக்காரத்தை கொண்டும் வந்துவிடக்கூடாது. நமக்கு எப்போவுமே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏதோ ஒன்று தென்படுகிறது, ஏதோ ஒன்று என்னால் உணர முடிகிறதுனா இதற்கு அடுத்தாற்போல் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த தேடுதல் அப்படிங்கிறது உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விடயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன தவறு. மற்றவங்களுக்கு கிடைத்த அனுபவம் பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கணும். அதோடு போய் ஒப்பிடக்கூடாது. மற்றவங்களை கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் இது இறைவன் கொடுத்த வரம், இன்னும் இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்ட்டு பேசுகிறோம் இல்லைங்களா? அதுவுமே தவிர்க்கப்பட வேண்டியது. முடிந்தால் அவர்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர வேண்டும். இல்லை என்றால் அதை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம். இறைவனுக்கு எல்லாமே தெரியும், எப்பொழுது அவர்களை அந்த பாதைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று. இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகானதாக, ரொம்ப வெற்றிகரமானதாக இருக்கும் நண்பர்களே.
இறைவனோட அந்த கருணை பார்வை உங்கள் மீது விழுகிறது அப்படிங்கிறத அல்லது அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே போல் இருப்பது இல்லை. இருந்தாலும் தெளிவாக சொல்லப்போனால் அது வரையிலும் இருந்த குழப்பம் தீர்ந்து முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகும். பார்த்ததுமே அந்த 1000 கோடி சூரியனை போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும் முகத்தை பார்த்தால் ஒரு மாதிரி இருக்கும், தெளிவடைந்த முகத்தை பார்த்தால் அது ஒரு பிரகாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையாகவே முகமானது பொலிவடைய ஆரம்பிக்கும். காரணம், உங்கள் மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவடைந்திருப்பீர்கள். அது வரையிலும் ரொம்பவே பேசியிருப்போம், நிறைய பேர்த்திடம் பேசியிருப்போம், நிறைய பேர்த்துக்கு தொடர்ந்து அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பிறகு உங்கள் பேச்சு படிப்படியாக குறைந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்க தோன்றுமே தவிர நாம் பேசுவதை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். எங்கே அப்படின்னா, ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது அப்படிங்கும் போது, இறைவனோட அந்த கருணை நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது, யார் மூலியமாவது ஏதாவது விடயம் கிடைத்து விடாதா அப்படிங்கிற அந்த தேடுதலின் காரணமாக நமது பேச்சு குறைந்து கேட்கின்ற அந்த தகுதியானது வளரும் நம்மிடம். ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, அமைதியாக உட்காந்து இயற்கை பேசுவதை நம்மால் கேட்க முடியும், உணர முடியும். இயற்கையின் மொழி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இந்த மொழி அப்படிங்கிறதே சப்தம் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வுகளை உண்டாக்கி நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் அந்த இயற்கை தொடர்ந்து ஒரு மொழியிலேயே பேசி கொண்டிருக்கிறது. அந்த மொழி நமக்கு புரிவதே இல்லை. ஆனால் இறைவனோட அந்த அருட்கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டால் அமைதியாக அமர்ந்து காற்று பேசுவதை நம்மால் கவனிக்க முடியும். அல்லது இந்த இயற்கையில் நடக்கின்ற அந்த பரிபாஷையில் நடக்கின்ற அந்த மொழி, ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுடன் பேசிக்கொள்வதாகட்டும், இயற்கை தனக்குள் ஏற்படுத்துகிற அந்த பரிமாற்றத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்மை தேடி வரும். இதுவரையிலும் நம்ம இறைவனை தேடி சென்றிருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இறை அனுபவங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது பலவாறு இருக்கும். சில பேர்த்துக்கு அசரீரி ஒளியாக இருக்கும், சில பேர்த்துக்கு அந்த உடலுக்குள் ஏற்படுகின்ற சில அபூர்வமான மாற்றங்களாக இருக்கும். தியானம், யோகம், இது மாதிரி சில விஷயங்களை பயிற்சி பண்ணும் போது புதுவிதமான சில மாற்றங்களை நம்மால் உணர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மை தேடி வரும். அப்படின்னா அது நம்மை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார், நம் மீது கருணையை காட்டுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீக சான்றோர்களின் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம நிறைய தேடிக்கொண்டிருப்போம், குரு ஆகப்பட்டவரை தேடிக்கொண்டிருப்போம், அல்லது நல்ல நல்ல உரைகளை கேட்க வேண்டும், நல்ல கருத்துக்களை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றியிருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பெரிதாக நமக்கு இதுவரையிலும் கிடைத்திருக்காது. ஆனால் இந்த இறைவனோட அருட்பார்வை அல்லது கருணையானது நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்படிங்கும் போது நிறைய ஆன்மீக கருத்துக்களை பேசுபவர்கள், உண்மையை பேசுபவர்களின் கருத்துக்கள் நம்மை தேடி வரும். அதே போல் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களின் தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆன்மீகத்தில் ஏற்பட போகிறது. அதனால தான் அந்த பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கவும் வரும். வாழ்கின்ற காலத்தோட அருமை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது பெரும்பாலும் யாருக்குமே தெரிவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம். பிறருக்காக வாழ்வது, பிறருக்கு என்னென்ன சேவைகளை செய்ய முடியுமோ செய்யலாம், இறைவனின் சிந்தையில் இருக்கலாம், இறைவனை நினைத்து கொண்டே துதிப்பாடல்களை பாடலாம், அல்லது நம்முள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன, நாம் எப்படி படைக்கப்பட்டோம், இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை பெறுவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் வீணே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே நடக்கக்கூடியதான ஒரு ஆன்மீக தேடல். அந்த இறைவனின் கருணை பார்வை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கால விரயத்தை யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு 10 நிமிடம் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் அந்த இறைவனின் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஒரு அரை மணி நேரம் கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை தேடி தேடி படிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறை ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அற்புத சக்திகளை உணர்ந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இன்னும் அதிகப்படியான நேரம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே
அதிலேயே மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பவர்களுக்கு, இறைவனின் கருணை கிடைக்க பெற்றவர்களுக்கு இது போல அதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் உயிரினங்களாக பார்த்திருப்பார்கள், தங்கள் உணவாக பார்த்திருந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு கருணையானது நமக்கு கிடைக்க பெற்றுவிட்ட பின்னர் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணமானது உருவாகியிருக்கும். ஏன்னா உணவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, போகவும் கூடாது. ஏன்னா இறைவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் உணர வைக்கின்றார். எது? சக ஜீவராசிகளும் என்னால் படைக்கப்பட்டவையே, அதுக்கும் அந்த உணர்வுகள் உண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பார். நம்ம எப்படி அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு வளையத்திற்குள் வாழ்கிறோமோ அதே போல் அந்த ஜீவராசிகளுக்கென்று உணர்வுகளும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நம்மால் வந்துட்டு அன்பு செலுத்த முடியும். அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலைக்கு நம்மை இழுத்து வருவார் இறைவனின் கருணை நமக்கு கிடைத்து விட்டது என்றால். ரொம்பவே உயர்வாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இறைவனோட அந்த அருட்பார்வை கிடைத்தால் அப்படின்னா உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்முடன் பேச ஆரம்பிக்கும். ரொம்பவே முக்கியம் இதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போ ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு சிந்தனை நமக்குள் எழுகிறது அப்படிங்கும் போது அதை உற்று நோக்கும் போது அந்த சிந்தனையானது மறைந்துவிடும் சிலருக்கு. இல்லை அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னா நமக்குள் இருக்கின்ற இறைவன் நம்மிடம் பேச ஆரம்பிப்பார். இது சரி, இது தவறு அப்படின்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தவறான விஷயமா இருந்திருக்கும். நமக்கு தெரியாமல் அந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு நடவடிக்கையில் இருக்கும்போது மனதானது படன்னு அடிச்சிருக்கும். அல்லது ஏதாவது சொல்ல முயற்சித்திருக்கும். அதை காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டோம். வேண்டாம் அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. உள்ளிருக்கின்ற இறைவன் இந்த காரியம் உனக்கு சரிப்பட்டு வராது, வேண்டாம் அப்படிங்கும் போது நம்ம அந்த உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுக்காமல் நம் மூளை சொல்வதை கேட்டுக்கொண்டு நம் சில விஷயங்களை செயல்படுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும். அந்த பின்னடைவு அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். அப்பயே தோணுச்சு, நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நமக்குள் உண்டாகும். அந்த மாதிரி உள்ளுணர்வு, நமக்குள் இருக்கின்றவர் நமக்கு நல்லதையே செய்வார், அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆற்றல், அந்த இறையாற்றலோட கருணை நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னா மனம் பெரும்பாலும் எதுலேயுமே ஒட்டாது. ஏதோ தனிமையாக இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த பொன் பொருள் இந்த மாதிரியான எந்த ஒரு சுகபோகங்களிலும் இந்த மனமானது ஒட்டி செல்லாது. அதையெல்லாம் தாண்டி அந்த இறைவனோட அருட்பெரும் கருணையை உணர்ந்து கொள்வதற்குத்தான் முயற்சி செய்யுமே தவிர இந்த உலகத்தில் பார்ப்பவையெல்லாம் உண்மை என்று நம்பாது. மனம் ஒரு காலகட்டத்தில் இந்த அளவுக்கான பக்குவத்தை அடையும். அந்த பக்குவத்தை அடைகிறது அப்படின்னாலே அது இறைவனோட அருட்பெரும் கருணை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரின் மூலமாக வளர்ந்து வந்திருக்கிறதை தவிர எக்காலகட்டத்திலும் மனிதனை தவறாக வழிநடத்தியது இல்லை. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை தவறாக வழிநடத்தியது இல்லை. மாறாக உண்மையான ஒரு குருவை நாம் கண்டறிந்து கொள்கிறோம் அப்படிங்கும் போது அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன் ரொம்பவே அற்புதமானது. இதை விடுத்து எதிர்மாறாக தவறானவர்களிடம் சென்று விடும் பொழுதுதான் அந்த ஆன்மீகத்திற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால் குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறத தெளிந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் மானசீகமாக சித்தர்களை மனதில் நிறுத்தி வழிபடும் பொழுதும் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து நாம் வழிபடும் பொழுதும் கண்டிப்பாக அவர்களின் வாயிலாக உங்களுக்கு குரு கிடைக்கப் பெறுவார். இது எல்லாம் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழும். வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னா அது மிகையல்ல நண்பர்களே. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், வள்ளலார் பெருமானாகட்டும், அதே போல நால்வர் பெருமக்களாகட்டும், அருணகிரிநாதராகட்டும், ஆழ்வார் பெருமக்களாகட்டும், எல்லோருமே இறைவனின் மீது பாடல்களை பாடியிருப்பார்கள். இறைவனின் மீது பாடல்களை பாடியிருப்பார்கள். நம்ம இன்றைக்கி எல்லாருமே அந்த பாடல்களை பாடுறோம். இப்போ திருவாசகத்தை பாடுறோம், தேவாரத்தை பாடுறோம். இந்த மாதிரி எல்லா பாடல்களையும், இறைவனை போற்றி பாடக்கூடிய எல்லா பாடல்களையும் நாமும் பாடுகின்றோம். அப்போ இறைவனுக்கு நம்மீதும் காதல் வரும் அல்லவா?
இப்போ நால்வர் பெருமக்கள் பாடல் பாடுகிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் பாடலுக்கு செவிமடுத்து அவர்கள் கேட்டதை கொடுத்திருக்கிறார் இறைவன். சுந்தரர் பெருமான்லாம் பாடும்போது நண்பனாக நினைத்து பாடும்போது எல்லா விஷயத்துமே வந்துட்டு செய்திருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் ஆழ்வார் பெருமக்கள் ஆண்டாளோட பாடல், அம்மையோட அந்த பாடலை கேட்கும்போது மனம் உருகிவிடும். பெருமாளை நோக்கி அவர் பாடும் பொழுது அப்படியே உருகிவிடும், அந்த மனதானது உருகும். அப்போ அந்த அளவுக்கு சக்தி படைத்ததாக அந்த பாடல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இப்போ நம்ம இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனாலும் நம்ம இறைவனை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பாடல்கள் பாடுகின்றோம். இப்போ வள்ளலார் பெருமான் இயற்றிய பாடல்களாகட்டும், நால்வர் பெருமக்கள் அருளிய பாடல்களாகட்டும், ஆழ்வார் பெருமக்கள் பாடிய பாடல்களாகட்டும், எல்லாத்தையுமே பாடுகின்றோம், ஸ்ருதி சுத்தமாக பாடுகின்றோம். ஆனாலும் இறைவனை சிலரால் உணர முடிவதில்லை. இந்த வழியில் என்ன காரணமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அந்த மொழிக்கு இறைவனை உணரக்கூடிய, இறைவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. அதிலும் மந்திர மொழியாம் தமிழ் மொழிக்கு அந்த ஆற்றல் அதிகமாகவே உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வேத மொழியாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இதற்கு ஆற்றல் அதிகம். சித்த பெருமக்கள் வகுத்து கொடுத்த இலக்கண நியதிப்படி நாம் மொழியை பயன்படுத்துகின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர முடியும். இப்போ நால்வர் பெருமக்கள் பாடி இறைவனை உணர்ந்தார்கள், கண்டார்கள், வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், மற்றவர்களுக்கும் பெற்றுக்கொண்டு தந்தார்கள். இன்று அதே பாடலைத்தான் நாம் பாடுகின்றோம், ஆனால் நம்மால் உணர முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேத்துக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். பாடலை நாம் பாடலாக நினைத்து பாடுகின்றோம். அதை உணர்ந்து அதை அனுபவித்து நால்வர் பெருமக்கள் எப்படி உணர்ந்து பாடியிருக்கிறார்கள் என்பதை உணராமல் நாம் வார்த்தைகளாக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. உண்மையான அன்புடன் அந்த இடத்துல நீங்கள் நால்வர் பெருமக்களை திருஞான சம்பந்தரா இருந்து அந்த மனநிலையில் நான் இறைவனை எண்ணி பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பேனோ அந்த அன்புடனே இறைவனை முறையான வகையில் அந்த மொழியை பயன்படுத்தி நாம் பாடல்களை பாடும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர ஆரம்பிப்போம். இப்போ அவர்கள் பாடின பாடலைத்தான் பாட முடியுமா? அதாவது அதற்குத்தான் அந்த மொழிக்கு ஆதிக்கம் உண்டா, அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய அல்லது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் உண்டானா? இன்னைக்கும் உண்மையான அன்பு படைத்தவர்கள், இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டு உண்மையான காதல் கொண்டு அவர்கள் பாடலை பாடுகிறார்கள் என்னும் பொழுது சொந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். இது வார்த்தைகள் அல்ல, இது எழுத்துக்கள் அல்ல, இது அதிர்வு. எது? தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் அதிர்வு. அந்த அதிர்வை சரியாக பயன்படுத்துகிறார்கள். அப்படிங்கும் போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றல். அந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தி உங்களால் பாடல்களை பாட முடிகிறது. அப்படிங்கும்போது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்து முறையாக அதை பயன்படுத்தி பாடல்களை பாடுகின்றோம், போற்றி பாடுகின்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மால் அதற்கான பயனை அனுபவிக்க முடியும், இறைவனை உணர முடியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கர்நாடக சங்கீதமாகட்டும் அல்லது நால்வர் பெருமக்கள் அருளிய பாடல்களாகட்டும், அதே ஆழ்வார்கள் பாடிய பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே சக்தி நிறைந்தவை, எல்லாமே சக்தி நிறைந்தவை. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அதோட அதிர்வுகளை உணர்ந்து அந்த எழுத்துக்கள் என்னென்ன தன்மை உடையது என்பதை தெரிந்து அழகாக அதை பயன்படுத்தி பாடல்கள் பாடியிருப்பார்கள். நாம் இன்று அதை வார்த்தைகளாக பார்க்கின்றோம். அதுதான் பிரச்சனை. அதை எழுத்துக்களாக பிரித்து அந்த எழுத்துக்களுக்குள் என்ன உயிர் சக்தி இருக்கிறது, அதோட தன்மை என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் முறையாக இலக்கண பிழையில்லாமல் நாம் கற்றுக்கொண்டு பாடல்களை பாடும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆற்றலாக இருக்கும். அதன் மூலமாக நம்மால் அந்த நினைத்த வகையில் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும், இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். நாம் எண்ணியதை ஈடேற்ற முடியும். நம்ம என்ன பெருசாக எண்ணிட போகிறோம்? இறைவனை அடைய வேண்டும் அல்லது இறைவன் பாதத்தில் சரணடைய வேண்டும், சமர்ப்பணமாக வேண்டும். இதைத்தான் நம்ம என்ன போகின்றோம்.
அதற்கான வழியை இறைவன் ஏற்படுத்தி தருவார். உருகாத உள்ளமெல்லாம் உருகும் உணர்ந்து பாடையிலே. நிறைய பேர் அந்த கடவுளை பற்றி போற்றி பாடும் பொழுது காது கொடுத்து நம்மளால் கேட்க முடியாது. நான் சொல்கிறது கேட்க முடியலன்னு இல்லை, அந்த காதால் மட்டும் நம்மளால் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். என்னமோ நானே பாடுற மாதிரி அப்படியே உள்ளே ஒரு தாண்டவம் ஆடுற மாதிரி, இறைவன் தாண்டவம் ஆடுவதை நம்மால் உணர முடியும். அப்படி ஒரு அதிர்வோடு பாடுவாங்க இறைவனை பற்றி பாடும் பொழுது. அப்போல்லாம் மெய் மறந்து இருப்போம். அப்படியே கண்ணில் அருவியாக தண்ணீர் கொட்டும். அவங்க பாடல் தானப்பா பாடுறாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அந்த மொழியை சரியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மொழியில் உள்ள ஆற்றலை சரியாக உணர்ந்து அவர்கள் பாடலை பாடுகிறார்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை அவர்களால் ஏற்படுத்த முடிகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அந்த அதிர்வை ஏற்படுத்துவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல ஆற்றல்களையும் எல்லோருக்கும் உணர வைக்கக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள். சில பேர் பேசும்போதே அப்படித்தான் இருக்கும், சில பேர் பேசும்போதே அப்படித்தான் இருக்கும். மங்கள வார்த்தைகள், ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது ஒரே வார்த்தையாகத்தான் இருக்கும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன பேச வேண்டும் என்பது கூட முன்னர் தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றாலும், உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும் என்றாலும் அது இறைவனின் சித்தமே. அப்போ இறைவனோட அந்த கருணையை பெற்றவர்களுக்கு இந்த ஞானமானது கிடைக்கின்றது. பாடலை பாடக்கூடிய அந்த ஞானமானது கிடைக்கின்றது. அதிலையும் இந்த மொழியை சரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலானது கிடைக்கிறது. சொல்லப்போனால் நம்ம சமய இலக்கியங்கள், நம்ம நால்வர் பெருமக்களாகட்டும், இதுபோல சமயத்தை வளர்த்தவர்களின் பங்கு தமிழை வளர்த்ததில் மிகப்பெரியது. அவர்கள்தான் போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். தமிழ் மொழி காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது. அதில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்றால், மொழியில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்றால், அந்த காலகட்டத்தில் சித்தர்களோ ஞானியர்களோ அந்த இலக்கணத்தை மாற்றி அமைக்கிறார்கள். அது காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. இது இயற்கையின் மொழி. இதை சரியாக உணர்ந்து நம்மால் பயன்படுத்த முடிகிறது என்றால் நம்மால் இறைவனையும் உணர முடியும். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே நன்மையாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள். இறைவன்கிட்ட நம்ம எளிதில் நெருங்கிடலாம், ஆனால் ஏனோ தெரியல நம்மளால் நெருங்க முடியல இல்லையா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, அதில் முதலாவதாக நிற்கிறது பயம். இரண்டாவது அப்படின்னு பார்த்தா நம்பிக்கையின்மை. மூன்றாவது பார்த்தா அந்த அன்பு அப்படிங்கிறது மனசில் இல்லாமல் போகிறது. இந்த 3 பெரும் காரணங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்மை இறைவனை நெருங்க விடாமல் தடுத்து விடுகிறது. அதில் முதலாவதாக சொன்னது பார்த்தோன்னா இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பயம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கடவுளை பார்த்தா கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார், அப்படி இப்படின்னு ஒரு உருவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு கடவுள்னாவே தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மையானது நம்ம மனதுக்குள்ளே ஆழமாக வேரூன்றிட்டதன் காரணமாக கோயிலுக்கு போய் வழிபட்டால் கூட மனசில் பயத்தோடு தான் வழிபடுறவங்க நிறைய பேர். அதனால தான் அவங்களால இறைவனை நெருங்கவே முடிவதில்லை. கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் நிற்கிறாங்களே தவிர, அந்த இறைசக்தி உணரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லாமல் போனதற்கான காரணம் என்னன்னா, மனதில் இருக்கக்கூடிய பயம். பொதுவாகவே நம்ம வழிபடக்கூடிய எந்த சாமியும் பயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்ல, மாறாக தீமையை அளிக்கக்கூடியவர்கள், நம் மனதில் இருக்கக்கூடிய தீமையை போக்கக்கூடியவர்கள் தான் நமது தெய்வங்கள். அதனால் எப்பவுமே மனதில் பயம் இல்லாமல் நம்ம இறைவனை வழிபடணும். அதுதான் முதல்ல. அடுத்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம்னா, சில பேர் இறைவன் இருக்கிறார்னு உறுதியாக நம்புவாங்க, சில பேர் இல்லைன்னு உறுதியாக நம்புவாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் இது நடந்திருக்கணும்ல, இல்லைன்னா இப்படி நடந்திருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே அவர்கள் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அவங்களாலையும் நிம்மதியாக இறைவனை வழிபட முடியாது. எந்த காலத்திலும் அவர்கள் இறைவனை ஒரு முழுமையாக சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க போக முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் அவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதே போல் இந்த மனதில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்,
பெரும்பாலும் இந்த அன்பு குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பார். எந்த இடமா இருந்தாலும் சரிதான். அன்புனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த இரக்கம், கருணை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது சக ஜீவராசிகளாக இருக்கட்டும் அல்லது சக உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளின் மீது அன்பு வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே போல் இதெல்லாம் சேர்ந்தால் போல ஆணவம் அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த ஆணவம் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர்களால் இறைவனை நெருங்கக்கூட முடியாது, இறைவனை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா தான் அப்படிங்கிற அகந்தை அவர்களுக்கு இருக்கும். என்னால் தான் எல்லாம் முடிகிறது, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அவர்களிடம் இருப்பதின் காரணமாக இறைவனை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். அப்படிங்கும்போது அந்த சரணடைதல், பூரண சரணாகதி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த மும்மலங்களிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரும்போது இறைவனின் இருப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இறைவனை உணர்ந்து கொள்ள அல்லது அவரை அறிந்து கொள்ள இதை மட்டும் செய்யுங்கள் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கணும். இது எப்போவுமே கேட்டது தானேன்னு டக்குன்னு போயிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இதோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த பூமியில் இருக்கோம். இப்போ நம்ம கையை கிள்ளி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக எல்லாத்துக்குமே அந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த நினைவுகள் இருக்காது. ஒன்று பழைய காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை புது காலத்தை பற்றி, அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்போம். இந்த ரெண்டில் தான் பெரும்பாலும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையானது வீணாக போயிடுது. இறைவனை உணர முடியாமல் போவதற்கும் அதுதான் காரணம். அப்போ முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்து நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகுங்கள். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கால் எப்படி நகருது, உங்கள் கை எப்படி நகருது, உங்கள் உடல் எப்படி அடுத்த இடத்திற்கு போகின்றது, அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது, அதை நாம் எப்படி அணுகுகின்றோம், என் கண் எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா நாம் நிகழ்காலத்தில் இருப்போம். அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ என்ன நடக்குது, அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோடையே நம்ம தொடர்ந்து பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படிங்கும் போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, மனசை கட்டுப்படுத்துங்க, இறைவனை உணர்ந்து விடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. தயவு செஞ்சு மனசை சடார்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. அது அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த பயிற்சியும் செய்யாதப்ப அது வெடித்து செதறிச்சுன்னா முன்னை விட ரொம்ப மோசமானவங்களாகிடுவோம். அதனால் மனம் போன போக்கிலே போய் அதற்கு மெதுவாக கடிவாளத்தை போட்டு நம் பாதைக்கு கொண்டு வரலாமே தவிர அடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தவறான பாதைகளுக்கு செல்வதற்கும் வழிகள் ஏற்பட்டுவிடும் சில நேரங்களில். நான் எல்லாம் பொதுவாக சொல்லலை, சில நேரங்களில். அதனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நடக்கிறோம் அப்படின்னா அந்த நடப்பது என் உடல் எவ்வாறு நடக்கிறது, அந்த இடத்தில் என்ன இருக்கிறது, எந்த ஓசை கேட்கிறது, என் கண் எதை பார்க்கிறது, இந்த மாதிரி கவனத்தோடு போகும்போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு வகையில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மால் அனைத்தையும் கேட்க முடியும், அனைத்தையும் பார்க்க முடியும், அனைத்தையும் உணர முடியும். அப்போது இறைவனையும் நம்மால் உணர முடியும். ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம், நிகழ்காலம் அப்படிங்கிறது. அப்போ இறைவன் நம்முடன் பேசுவது நமக்கு கேட்கும். நம்ம தான் பழைய சிந்தனைகள்லையோ அல்ல எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இறைவன் நம்முடன் பேசுவதை கேட்காமலேயே போய் கொண்டிருக்கின்றோம். அப்படி நின்று இப்போ இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நடக்கிறத அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக இறைவன் என்ன நமக்கு உணர்த்துகிறார், அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு விஷயம், அற்பமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த இன்பத்துள் திளைத்திருப்பவர்களுக்கு இறைவனை உணரும் அந்த பேரு கிடைப்பதே இல்லை. அந்த அற்ப எண்ணங்களை விட்டுவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர முடியும். இது ஞானிகள் சொன்னது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டால் இறைவனை அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து நாம் உள்நோக்கும் பொழுது இல்லாமல் அந்த பரம்பொருளை நம்முள் உணர முடியும். அதுதாங்க தாற்பயம். முயற்சி செய்தால் இது கட்டாயமாக முடியும் நண்பர்களே. முயற்சி செய்து பாருங்கள், நண்பர்களையும் முயற்சி செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இன்பத்தை பகிர்ந்து கொடுப்பது தான்.
நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா அது எல்லாத்துக்கும் சொல்லி அதை அனுபவிக்க வைக்கணும். மாற இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. ரொம்ப அருமையான இந்த வாய்ப்பு இன்னொரு தடக்க வரப்போதா. அந்த இன்பத்தை உணர்ந்து கொண்டால், அந்த இன்பத்தை உள்ளார உணர்ந்து கொண்டால் வேற என்ன வேண்டும்? அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது இறைவன். அதை உணர்ந்து கொண்டால் வேற என்ன வேண்டும்? அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருந்து பழகணும், அனைத்தையும் கேட்க வேண்டும், அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். நம்ம என்ன நகர்ந்தாலும் உடம்பு இப்படி நகர்ந்தது அதையும் கண்காணிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் அருள்வதை, அவர் பேசுவதை, அவர் உணர்த்துவதை நம்மால் உணர முடியும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு போகும்போது காரணமே இல்லாமல் உடல் சிலிர்க்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல் அப்படிங்கிறது ஒரு அதீத எனர்ஜியை, அந்த இடத்துல ஒரு அதீத ஆற்றலை உங்களால் உணர முடியுது அப்படிங்கிற அந்த தன்மை சில பேர்த்துக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை குறித்து இல்லை, யாராச்சும் ஒருத்தர் டே செய்யாத, டே அது வேண்டாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்மறையாவோ அல்லது நல்லா இருக்கும் செய்யி, இந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறதுலே உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெளிவாக நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு உங்களால் கவனிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி அசரீரியோட ஒலிகள் உங்களுக்கு இது வரலும் கேட்டிருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அசரீரி அப்படிங்கிறது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயுமே இருக்குது. அது ஒருவேளை உங்கள் காதுக்கு எட்டுது அப்படிங்கும் போது நீங்கள் கவனமாக அதை உற்று நோக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக அதே போல் ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்குது ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது அப்படிம்பாங்கல்ல, அந்த இடத்துல உங்களால் இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, சமீப காலமாகவே என்னால் ஒரு 3 மணிக்கு மேலே தூங்க முடியல, ஒரு மாதிரி உலட்டலாக இருக்குது, நானே எந்திரிச்சுக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே நினச்சாலும் தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதே போல் சம்மந்தமே இருக்காது, வழிப்போக்கர்களாக இருப்பார்கள், ஆனால் உங்ககிட்ட தேடி பேசுவாங்க, அவங்க நல்லது கெட்டதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியான தன்மை உங்களுக்குள் விட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, விலங்குகள் உங்ககிட்ட அதிகமாக அந்யோன்யம் காட்ட ஆரம்பிக்கும், ரொம்ப அன்பாக பாசமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு அன்பாக இல்லைன்னா கூட அது உங்ககிட்ட இயல்பாக பழக ஆரம்பிக்கிறது, அல்லது உங்ககிட்ட ஒரு அன்பை பரிமாறிக்க விரும்புது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் கற்பனை பண்ணுறது எல்லாமே நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் கற்பனை பண்ணுற எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில காலகட்டங்களில். ஒரு சில காலகட்டங்களில் நம்ம முன்னோக்கி பயணித்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு இருக்கும். முன்னோக்கி பயணம்னா காலத்திலே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லை ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த இடத்துலேருந்து அனுபவித்த மாதிரியான சில நிகழ்வுகள் நமக்கு நிகழ்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ இப்படியெல்லாம் நிகழ்வுகள், நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நாம் சொல்லி கொண்டு வந்தோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னு, அது எதுவும் பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது எப்போவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே இந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அதீத சக்தியால் கட்டுண்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நிறைய விதமான ஆற்றலை சொல்லுவாங்க, இயக்க ஆற்றல், ஓய்வு ஆற்றல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பிறந்ததுலேருந்து இன்னும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கலை அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோன்னா, நம்ம பேசுகின்ற மொழி முதல் கொண்டு ஒரு பேராற்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். வார்த்தைகளுக்கும் அந்த அளவுக்கு அதிர்வுகள் உண்டு. அந்த அதிர்வுகளுக்கு தகுந்த அந்த ஆற்றல் நம்மை மேல் நோக்கி இழுத்து செல்லும், வாழ்க்கையில் உயர நிலைக்கு அழைத்து செல்லும். சில வார்த்தைகள் நம்மை கீழே தள்ளிவிடும், அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் இன்னும் இயற்கையோடு ஒன்றி போகவில்லை, உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவங்க எல்லாமே இயற்கையை கவனிக்கக்கூடியவர்கள்.
இயற்கையோடு பேசக்கூடியவர்கள், மற்றவர்களோடு வாய் திறந்து பேசாமல் உணர்ச்சிகளை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் பெரிதாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டுக்காமையே இருக்கோம். இந்த பிரபஞ்சம் இந்த ஆற்றல் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு முயல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது. இப்போ கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா திடீர்னு உடல் சிலிர்க்குது, கண்ணில் தண்ணி வருது. காரணம் என்னென்னா அங்கே ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது. ஏதோ ஒரு விதமான ஆற்றல் உங்களுக்கு உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்குது. அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உடலானது சிலிர்க்க ஆரம்பிக்கின்றது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுற்றி நிறைய இருக்குது. உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலால் மட்டும்தான் அது நமக்கு ஏற்படும். இல்லை ஒரு சில விஷயத்தை புதுசாக கேள்விப்படும் போது உடல் சிலிர்க்கும் இல்லைங்களா? ஆனால் எதுவுமே இல்லை. கோயிலுக்குள்ளே போனோமே உடல் சிலிர்க்குன்னா என்ன? அங்கே ஏதோ ஒரு ஆற்றல், நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உள்ளே போனோமே ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போனோமே, அப்போ எதிர்மறையான ஆற்றல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அப்படிங்கும்போது நம்ம அப்போதைக்கு செய்துக்கிட்டு இருக்க காரியம் நல்லதாக இருந்தால் பாசிட்டிவான விஷயங்களாக நம்ம காதில் கேட்கும். செய்ய நல்லா இருக்கும், மங்களகரமாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தலாம். இல்லை ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக இறங்குறோம், அப்போ அதை வேண்டாம், அது உனக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்லணும்னு நினைக்கும் போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே எதிர்மறையாக பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்கும். அதுக்காக அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரல. அதில் உள்ள சாதக பாதகங்களை அந்த நேரத்தில் வந்துட்டு அலசி ஆராய்ந்து அதற்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறது தான் உத்தமமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே போல் எழுந்திருக்கிற நேரம் காலை ஒரு 3லேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது தூக்கமே வராது சில பேத்துக்கெல்லாம். அவங்க எல்லாமே வந்து அந்த உள்ளார்ந்த ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு துடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்க தியானம் பண்ணுறாங்க, இல்லை தன்னை கவனிக்கிறாங்க, இந்த இயற்கையை கவனிக்கிறார்கள். அப்படிங்கும் போது இயற்கையை பற்றிய புரிதல் அவர்களுக்கு உண்டாகும். அதனால தான் அந்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே அவங்களால சரியான தூக்கத்துக்கு போக முடியறது இல்லை. சில பேர் 7-8 மணி வரலும் தூங்குவாங்க. அதுக்குன்னு என்கிட்ட பிரபஞ்சம் பேசாதா அப்படின்னா அப்படி கிடையாது, தொடர்பு கொள்ளும். ஆனால் அந்த உயரிய தொடர்பு அப்படிங்கிறது வந்து அந்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் தான் நம்ம சொன்ன வழிப்போக்கர்கள் வந்து பேசுகிறது. அவங்கக்கிட்ட ஒரு தெய்வ ஆற்றல் இருக்கிறது, அல்லது உங்களை பார்த்ததுமே பேசணும்னு அவங்களுக்கு தோணுது, அவங்களா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு உயரிய நிலையில் இருக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. உயரிய நிலையில் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. மற்றவங்களுக்கு அனுசரணையாக போகிறது, அல்லது அவங்களுக்கு வந்துட்டு உதவிக்கரம் நீட்டுவது, சரியானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களோட பெருமை உங்களுக்கே தெரியவில்லை. அதை இறைவன் உணர்த்துகிறார் மற்றவர்களின் மூலமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நம்ம சொன்னோம், அந்த ஒரு கற்பனை, நம்ம கற்பனை செய்கிறதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப விசித்திரமான விஷயம். எல்லாத்துக்குமே நடக்கிறதில்ல. அதுக்காக அது இல்லைன்னு கிடையாது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா நம்புறவங்களுக்கு, அதை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறார். அந்த உணர்ந்தவங்களும் நம்புறவங்களும் யார்கிட்டையும் போய் விவாதம் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் இருக்கார் அப்படி தானே. ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க, அது அவங்களுக்கு போதும். இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு போய் நம்ம வாதாடி அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அது பிராப்தமே இல்லை. கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பிராப்தம் இல்லாதனால தான் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. கடவுள் இல்லை இல்லைன்னு. நம்ம கடவுளை நினைக்கிறத விட அந்த கடவுளுங்கிற பேரை வந்து அவங்க அதிகமாக உச்சரிப்பாங்க. இருந்தாலும் ஒரு கொடுப்பனை இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி வைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி நடக்க போகிறது ஒரு சில பேர்த்துக்கு முன்னாடியே தெரியக்கூடிய அந்த ஆற்றலானது கிடைத்திருக்கும். இன்னொன்று, காலம் கடந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும், ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்களை கணித்து கூறுபவர்களும் இயற்கையாகவே எந்த ஒரு சாதனைகளையும் செய்யாமலே அது இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு கொடுப்பனையாக அமைந்திருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இன்னும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சமானது உங்களை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்போ இந்த இறை சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்லைங்களா? நமக்கு தெரியும், அதை வந்து எந்த எல்லைக்குள்ளும் அடக்க முடியாது, அவ்வளவு பெரிய சக்தி. அந்த இறை சக்தியை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அல்லது தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா,
இதுக்கு மந்திர மாந்திரீகம் இந்த மாதிரியோ தாந்திரீகம் இதெல்லாமே எதுவும் தேவைப்படாது. அதுக்கான அவசியமும் இருக்காது. இயல்பாகவே நம்மால் இந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் ஏகன் அநேகனாக வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணணும், ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை மறக்காமல் தெரிஞ்சுக்கணும். இறைவனோட இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் எந்த வடிவத்தில் அல்லது எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நாம் உணர முடியும், அப்படியே தான் நம் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இப்போ நம்ம கல்வி அல்லது நாம் கேட்பது, நாம் பார்ப்பது எல்லாமே உண்மை அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதை கொண்டு போய் நம்ம மூளையில் ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம இறைவனுக்கு உருவம் கொடுத்து பார்த்து விட்டோம் அல்லவா? இப்போ முருகப்பெருமான்னா இப்படி இருப்பார், சிவபெருமான்னா இப்படி இருப்பார், பெருமாள்னா இப்படி இருப்பாருன்னு நம்ம ஒரு உருவம் கொடுத்து அதை நம் ஆழ் மனதில் பதிய வைத்து விட்டோம். அப்படி பதிய வைத்து விட்டதன் காரணமாக இறை சக்தி வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு தோற்றம் அளித்தாலும் அதை நம் மனது ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இயற்கையில் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையானது நமக்கு வேண்டும். நம்ம சித்தரித்து வைத்திருக்கின்ற ஒரு உருவத்தை கொண்டு போய் உண்மையான அந்த இறை சக்தியுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதை நாம் பார்க்கவும் முடியாது. நம்ம இப்போ சில இடங்களில் படிக்கிறோம், சில இடங்களில் கேட்குறோம், நிறைய சொல்ல கேட்டிருப்போம். இறைவனை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்ல கேட்டிருப்போம். இதை வச்சு நம்மளே ஒரு உருவகப்படுத்திக்கிறோம். இப்படித்தான் இருப்பார் அப்படின்ட்டு, அந்த இறைசக்தியானது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம உருவகப்படுத்திக்கிட்ட பின்னர் இயற்கையை கூர்ந்து கவனிக்கும் போது இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடயங்களை கூட நாம் தவறாகத்தான் புரிந்து கொள்ள நேரிடுகிறது. அதனால் இயற்கையை இயற்கையாகவே அணுக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பஞ்சபூத சக்திகளை அதன் மூலமாகவைத்தான் உணர வேண்டும். நெருப்பை தொட்டு பார்த்தா சுடும், தண்ணீரை கையில் எடுத்தால் அதோட தன்மை புரியும், குளிரில் நடந்து போனால் அதோட தன்மை புரியும். அப்போ அதோட நிலையில் இருந்து நம்ம பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அதனை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனையும் அதே போல்தான். எப்பொழுது நாம் பிரபஞ்சத்தை உற்று கவனிக்க ஆரம்பிக்கின்றோமோ, பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை நாம் எப்போது உணர்ந்து கொள்ள துடிக்கின்றோமோ, அதிலும் ஒரு வேட்கையோடு துடிக்கும் பொழுது என்ன நடக்கிறதோ அதை பார்வையாளராக இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த எல்லை இல்லாத இறை சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு நாளில் நடந்து விடுமா, 2 நாளில் நடந்து விடுமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இது சொல்லுவாங்க, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இப்படி சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது படிப்படியாக போக வேண்டிய நிலை. இறைவனை உணர்வதற்கு படிப்படியாக எல்லா நிலைகளையும் தாண்டி வர வேண்டும். இதில் நம்ம ரொம்ப அவசரப்படுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் தாண்டி நம்ம நேரடியாக எங்கே போய்டுறோம் அப்படின்னா தியானத்துக்கு போய்டுறோம். அதுக்கப்புறம் சமாதி நிலைக்கெல்லாம் சில பேர் முயற்சி செய்கிறாங்க. அடிப்படை இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் அடைய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தானே. உண்மையை சொல்ல போகணுன்னா கொஞ்சம் சிரமம் தானே. அப்போ எல்லா விஷயத்தையும் முறையாக அடிப்படையில் இருந்து கற்றுக்கிட்டு வரும்போது மேலே சொன்ன அந்த இறைநிலையை நம்மால் இறுக பற்றி கொள்ள முடியும், உணர முடியும். அதைத்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மீகத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தா இயற்கையை இயற்கையாகவே அணுகுங்கள். நீங்கள் படித்தது கேட்டதையெல்லாம் கொண்டு போய் அதோடு ஒப்புமை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. காற்றடிக்கிறது, அதை நான் உணர்கின்றேன், அதை எவ்வாறு உணர்கின்றேனோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தென்றல் காற்று அப்படிங்கிறது ஈரப்பதமாக இருக்கும், கொஞ்சம்
இதமாக இருக்கும்னு யாரோ சொன்னதை கேட்டு அந்த தென்றலை நீங்கள் அப்படி உருவகப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்கு இயற்கை பொறுப்பாகாது. நெருப்பானது சுடும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த அளவுக்கு சுடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நெருப்பில் போய் கை வச்சிங்கன்னா அதுக்கும் யாரும் பொறுப்பாக முடியாது. அதோட தன்மை என்னவோ அதை அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முள் சில புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல்களில் இருக்கின்ற அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு தெளிவான நிலை கிடைக்கும். எப்போவுமே அடிப்படையில் செய்யக்கூடிய பயிற்சிகளை தவறாமல் செய்ய வேண்டும். பயிற்சின்னா நம்ம சொல்கிறது அந்த இறைசக்தியை உணர்வதற்கான முயற்சியை எடுத்ததுமே மேல்நிலையில் ஆரம்பிக்காமல் அடிநிலையிலிருந்து ஆரம்பித்து வரணும். புறத்தே காண்பது அகத்தே காண்பது. முதல்ல புறத்தே பார்த்து சில விஷயத்தை நாம் பதிய வைத்தால் அல்லது உணர்ந்து நாம் பதிய வைத்தால் அதன் அனுபவ பூர்வமாக நாம் உணர்ந்தவற்றை மட்டுமே அகத்தே சென்று அதற்கு மேலே பயிற்சி செய்ய முடியும். அப்போ அந்த நிலைகள் ரொம்பவே முக்கியமானதல்லவா? அப்போ இறை சக்தியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். எதோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அதே போல் அடிப்படையிலிருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளும் போது அணுவினுள் அணுவாக இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். பண்ணிக்கிட்டு தான் இருந்த முன்னாடி இன்றைய காலகட்டங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரனால ஞாபகப்படுத்திருக்கு தான் இந்த பதிவு. இப்போ வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற விஷயம் நிறசொம்பு தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுக்கறதில்ல, நிறசொம்பு தண்ணி கொடுப்போம். அது ரொம்பவே அற்புதமானது. இல்லைன்னா சில பேர் நீர்மோர் கொடுக்கின்ற பழக்கம் உண்டு. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மனமானது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி எண்ணத்தில் வந்திருந்தாலும், ஒரு கோபமாக வந்திருக்காங்க, குரோதத்தோடு வந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் இந்த தண்ணியோ நீர்மோரோ வாங்கி குடித்தா கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ வீட்டுக்கு ஒரு பெண் வருகிறார்கள் என்றால், பெண்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான் வரவேற்புக்காக பண்ண போகிறோம். கூடுதலாக என்ன செய்வாங்க அப்படின்னா குங்குமம் கொடுப்பாங்க. சந்தனம் குங்குமம் கொடுக்கப்படும். அந்த மங்களத்தை குறிப்பதற்காக வீட்டுக்குள்ளே வந்தமே குங்குமம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கும். நம்மளும் ஒரு வீட்டுக்கு போனோன்னா கையில் குங்குமம் எடுத்துகிட்டு போவாங்க நல்ல காரியமாக போகும்போது. இதெல்லாம் வரவேற்புக்கு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்துட்டு ஒரு பெண், சுமங்கலி பெண்ணோ கன்னி பெண்ணோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பது அப்படிங்கிறது முக்கியம். பரிசு பொருள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா கட்டாயம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ என்றைக்குமே வராதவங்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு ஒரு கன்னி பெண் வருகிறாள் என்றாலே அம்மன் வருவதற்கு ஈடானது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ வந்துட்டு போகிறாங்க, திரும்புகிறாங்க, சுமங்கலி பெண் திரும்புகிறாங்கன்னா ஒரு சேலை தாம்பூலத்தில், அதாவது வெத்தலை பாக்கில் விரலி மஞ்சள் ஒன்று, மஞ்சள் கயிறு ஒன்று, அதே போல் வளையல், சிவப்பு நிற வளையல், கண்ணாடி வளையல் வைக்கிறது உத்தமம். அதனோடு காணிக்கை 11 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி இந்த ஊர் காசு நம்ம சொல்கிற மாதிரி அந்த காசை வச்சு அந்த பெண்ணிடம் கொடுப்பது அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ளபடியே மங்களத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உண்டாக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ சேலை கொடுக்குற அளவுக்கெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவான விலையிலே ரவிக்கை துணி இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு ரவிக்கை துணி சொன்ன அந்த மங்கள பொருட்களையெல்லாம் மஞ்சள் குங்குமத்தோடு வைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால், இதை தொடர்ந்து உங்கள் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல எனர்ஜியை உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வாங்குறவங்க எப்போவுமே மன மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வாழ்த்திட்டு தான் போவாங்க. என்ன சொல்கிறது, அப்படியே போகிறதுக்கும் தனக்கு கிடைத்த அந்த மங்கள பொருட்களை நினைத்து வாழ்த்தும் பொழுது அது உங்கள் குலதெய்வத்தோட வாழ்த்தையும் உங்கள் மூதாதையர்களோட வாழ்த்தையும் பெற்றுத்தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அதே ஒரு ஆண் வருகிறார் அப்படின்னா பரிசு பொருட்களாக பழங்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை செய்யலாம். அப்போ எல்லாத்துக்குமே செய்யணுமா அப்படின்னா தினம் போகிறவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எப்பாவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியது நமது கடமை. பெண்களாக வருகிறார்கள், அது கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பூ மலர் தொடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். இன்னொன்று, கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை அப்படிங்கிற நினைப்பே மனசில் வரக்கூடாது.
அந்த இல்லைங்கிற நினைப்பு மனசில் வந்துச்சுன்னா வீட்டில் எதுவுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும், நாமும் கொடுப்போம், வாழ்க்கையிலே நாமும் முன்னேறுவோம் அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணங்களோடு நாம் முன்னேறும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். ஏன்னா மனசுக்குள்ளே வந்திருக்கு, இப்போ நம்ம சொன்னதுமே இதெல்லாம் எப்படி சாத்தியமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை வந்திருக்கும் இல்லையா? அப்படி யோசிச்சிங்கன்னா செய்ய முடியாது, நம்மளும் செய்யலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தாம்பூலத்தில் விரலி மஞ்சள், மஞ்சக்கயிறு, கண்ணாடி வளையலாவது வைத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்போது ரவிக்கை துணியோடு கொடுக்கலாம். அதுக்கு மீறி நல்ல நிலைமைக்கு வரும்போது சேலை எடுத்தே கொடுக்கலாம். அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா இதெல்லாம் உங்கள் வீட்டில் சாத்தியமாகும். இதெல்லாம் வீட்டில் சாத்தியமாகும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்களம் வீட்டில் உண்டாயிருக்கும், அதிர்ஷ்டம் வீட்டிலே உண்டாகும். ஏன்னா இது கன்னி பெண்களோட வாழ்த்து, சுமங்கலி பெண்களோட வாழ்த்து, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களோட வாழ்த்து அப்படிங்கிறது உங்கள் வீட்டை வந்து சுபிக்ஷமாக வச்சுருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் நல்லபடியாக அமைதியாக வாழணுன்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக பலனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.